ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தைப்பூச வழிபாடு முருகனோட வழிபாடுகளில் முக்கியமானது. இதை உலக நாடுகளில் நிறைய நாட்டில் கொண்டாடுறாங்க. தை மாச வளர்பிறையில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். பூச நட்சத்திரம் பிப்ரவரி 10 நைட் 7:12 தொடங்கினாலும் பிப்ரவரி 11 ஈவினிங் 7:31 வரை தான் இருக்கு. அதே டைம்ல தான் பௌர்ணமியும் ஆரம்பிக்குது. அதனால பிப்ரவரி 11 தான் தைப்பூச நாள். அன்னைக்கு தான் எல்லா கோயில்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இந்த நாள்ல விரதம் இருந்து வேண்டினா நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சில பேர் 48 நாள் விரதம் இருப்பாங்க. முடியாதவங்க 21 நாள் 6 நாள்னு விரதம் இருப்பாங்க. சில பேர் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் ஃபுல் டே வெறும் பால் பழம் சாப்பிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுப்பாங்க. இந்த தைப்பூச திருநாள்ல தங்க நகை வாங்குறது ரொம்ப விசேஷம். கூடவே நெய்யும் மஞ்சளும் வாங்குறது ரொம்ப நல்லது. வீட்ல பூஜை பண்றவங்க தைப்பூசத்தன்னைக்கு காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகர் சிலை வேல் வச்சிருந்தீங்கன்னா 6 பொருளால அபிஷேகம் பண்ணுங்க. முருகருக்கு தேனும் தெனமாவும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பொருளால அபிஷேகம் பண்றது இன்னும் விசேஷம். முடிஞ்சா தெனமாவுல மாவிளக்கு கூட போடலாம். நெய்வேத்தியமா சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் தட்டி போட்டு வச்சா கூட போதும். சிலையோ வேலோ இல்ல, எங்க கிட்ட முருகர் படம் மட்டும்தான் இருக்குன்றவங்க முருகர் படத்துக்கு அரளி பூல மாலை கட்டி போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளர்ல காய்ச்சாத பாலை படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. இந்த நாள்ல முருகருக்கு 1008 நாமங்கள் சொல்லி பூ போட்டு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். வேல்மாறல், சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி படிக்கலாம். ஓம் சரவணபவ 108 தடவை சொல்லுங்க. முடிஞ்சா 108 தடவை எழுதுங்க. தைப்பூசம்னாலே வள்ளலார் வழிபாடு மிக மிக முக்கியம். வள்ளலார்னாலே ஜோதி வழிபாடு தானே. யாரும் பசியால வாடக்கூடாதுன்னு 24 மணி நேரமும் அன்னதான முறையை கொண்டு வந்தவர் வள்ளலார். அதனாலதான் இவருக்கு வள்ளலார்னே பேரு வந்துச்சு. வள்ளலார் ஜோதியாக இறைவனோடு கலந்த நாள் இந்த தைப்பூச திருநாள். அதனால முருகனுக்கு பூஜை பண்ற டைம்ல தனியா ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு அதுக்கு முன்னாடி தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை வழிபாடு செய்யும் போது சொல்லுங்க. ஈவினிங் 7:30 மணிக்கு மேல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்றதால அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் வர்றதால ஈவினிங் 8 to 9 செவ்வாய் ஓரையில பண்ற முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்றவங்க இந்த செவ்வாய் ஓரையில வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கான பொருள்களை வாங்கி கொடுங்க. அங்க நடக்கிற பூஜையில கலந்துக்கோங்க. இந்த நாள்ல அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சா கோயில்ல அன்னதானம் செய்யலாம். முடியலன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 5 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.